டிடிபி மேட்ச் டுடே மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை 50 கேட் டோர்னமெண்ட்டு இன்னைக்கு டேல ஃபஸ்ட் மேட்ச்சை தென்காசி விசஸ் பொள்ளாச்சி. இதில் டாஸ் வின் பண்ணால் பொள்ளாச்சி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென்காசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்டார்ட்னா பொள்ளாச்சி பிறகா முதல் பாலே தரையாக கேப்பில் போயிருக்கு. குயிக்கராகவும் நல்ல ஸ்டாப் கூட ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒரு பவுண்டரி தடுத்து போட்டுருக்காங்க. சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தென்காசி. ஸ்ட்ரைக்கிங்கில் ஜின்னா செகண்ட் ஒன் 5 தடவை பெரிய சுற்றுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக். டாட் பால் மாறிடுமான்னு பார்ப்போம். ரன்னிங் முடியும் லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிளோட இந்த வந்து ஸ்விட்ச் திரும்பினாங்க. குத்துனூர்லேருந்து நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் போல் பந்து இது வரைக்கும் முதல் பவர் பிளேயராக நல்லாவே போட்டிருக்காங்க. குத்துனூர் ரொம்ப திரும்பின காரணத்தினால ஒயிடும் கிடச்சிருக்கு. ட்ரை பால் அகைன் குத்துனூர்லேருந்து திரும்பி இருக்கு. பேக்கப் நல்ல ஸ்டாப். ஒயிட் ப்ளஸ் 1 கிடைக்கும் கண்டிப்பாக. ஐசி 2 பந்தே போடாமல் முழுசாக 2 ரன் வந்திருக்கு. குயிக்கரா லாஸ்ட் 3 மோர். இந்த தடவை குயிக்கர் டெலிவரி குயிக்கராக வந்திருக்கு. குத்துனூர்லேருந்து ஃபாஸ்ட்டாகவே கீப்பர் கேக்கி டாட் போல். இந்த தடவை ஃபுட்பால் லேண்டில் இழுத்து போட்ட பந்தை கரெக்டாக வாட்ச் பண்ணி கட்டும் பண்ணியிருக்காங்க. 6 பாயிண்ட் திசையில் வர முதல் 6 ஜின்னா பேட்லேருந்து வந்துருக்கு. இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் வர முதல் 6 ஜின்னா பேட்லேருந்து வந்துருக்கு. ஸோ பாப்புலோட லாஸ்ட் போல் அகைன் சேம் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரா ஓவரில் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி கிடச்சிருக்கும். பேக் டு பேக் ஒரு 6 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க ஜின்னா. இங்கே அட்லாஸ்ட் இந்த நாளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிறகா 15 ஆடிருக்காங்க. இழக்காம தென்காசி நல்லா ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. பவர் பிளேல ஸ்டார்ட்னா மோகன் ஸ்டேங்கெல்லாம் போசஸ் சொன்னாங்க நேமு. சரி மறுபடியும் கேட்டுப்போம். முதல் பாலே சுவிட்ச் திரும்பினாங்க. தெளிவாக கால்குள்ளே பதிவு பண்ணியிருக்காங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மோகன் நல்லா ஸ்டார்டிங்க மோகன்றது. அடுத்த பந்து டாஸ் பால் சரியான கனெக்டில் கேப்பில் தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் ஸ்ட்ராங் 5 தடவையும் ஸ்ட்ரெயிட் டு த பாடி அட்டாக்ல அலெக்வே மூலியம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 சிங்கிளை பதிவு பண்ணியிருக்காங்க தென்காசி டீம்லேருந்து மோசஸ் மற்றும் ஜின்னா. ஸ்ட்ராங் 5 தடவை பெரிய ஸ்டோலுக்கு தான் போனாங்க. பாடி அட்டாக் பேக் ஃபுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க. டாட் பவுல் டாஸ் பால் பனிஷ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். குயிக்கராகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஒரு 6 மோசா பேட்லேருந்து வர முதல் 6 மூர்த்தி சோர் ஏறி கமிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் டு த பாடி அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மோகன் 24 ஆடிருக்காங்க. தென்காசிக்கு எந்த ஒரு விக்கெட்டே இழக்காம ஸ்டார்ட் பண்ணால் அழகர் ஹோல்டர் அழகர் முதல் பாலே எக்ஸ்ட்ரா ஓவரில் பிடிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இங்கே போயிடும். பவுண்டரி இந்த ஓவரை முதல் ஓவரில் முதல் பாலே அழகரோட ஓவர் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிங்க. நல்ல ஸ்டார்ட்டாகவும் இருந்திருக்கு. இங்கே அப்டேக்கிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பாலே கம்பேக் கொடுத்துருக்காங்க. அழகர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணுவாங்க. நல்ல பேக்கப் இங்கே கீப்பர். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை டாப் பேட்ச் நல்ல டேக் அண்ட் விக்கெட். இயர்லியாக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகர் இங்கே முதல் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்தடுத்த 2 பால் தான் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. ஹோல்டர் இங்கே நல்ல ஸ்டார்ட். இங்கே ஹோல்டர் அகைன் பேக் ஃபுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகர் இங்கே நல்ல ஸ்டார்ட். ஹோல்டர் அவருக்கான முதல் ஓவரை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோல்டர் ஸ்ட்ராங் ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிகன் பார்ப்போம். இந்த தடவையும் சரியான கனெக்டில் கேப்பில் தான் போய் பிளேஸ் ஆகும். நல்ல பிளேஸ்மெண்ட்டு கூட கேப்பில் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் குயிக்கராகவே ரியாக்ட் ஆகிருக்காங்க. பாலுக்கு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கொஞ்சம் அவுட் ஃபீல்டு நேற்று மழை பெஞ்சனால பந்து ட்ராவல் ஆகாது. குத்துனாலும் அப்படியே நிற்கும் நினைக்கிறேன். ஸ்ட்ராங் சுவிட்ச் திரும்பினாங்க. தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். நல்ல கனெக்டிங் கூட அங்கே 6 மோசா பேட்லேருந்து 2வது 6 இது வரைக்கும் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் மோசா 3 ஓவர் முடியல 36 ஆடிருக்காங்க. ஓவருக்கு 12 ரன் ரேட்டில் ஆடிருக்காங்க தென்காசி. ஸ்டார்ட்னா பிறகு முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியா நல்ல ஸ்டார்ட்டும் கூட டேரக்டாக தான் விக்கெட்டாக இருக்கும். டேரக்ட் இங்கே ரன் அவுட் நல்லா ஆடிங்க மோசா. தன்னோட வெளியே ஆட்டமிலேருந்து வெளியே நல்லா ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. இங்கே பேலக்கா ஆடிச்சு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். பொம்மை கீப்பரிங்க கீப்பிங்கில். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டு தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பிடின் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் 5 தடவை நல்ல ஒரு ஸ்லோ ஏர் தெளிவாக வாட்ச் பண்ணி கட்டுங்க போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல த்ரோடு தான். அங்கே ரன் அவுட் சான்ஸும் இருந்திருக்கும். நல்ல த்ரோ ஆனாலும் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் பந்து ஆல்ரெடி ஏறி கமிட்டாக தான் நிற்கிறாங்க. ஆஃப் லைனில் உடச்சி போட்ட பந்து இந்த கீப்பர் நல்ல பேக்கப் நல்லா ஸ்டாப். இங்கே சுதன் பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரீபவுல் குயிக்கராக வந்திருக்கு. பேக் ஃபுட்லேருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன்
டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க, சரியான கனெக்டில் டாப் ஆஃப் த பேட்டில் தான் பட்டிருக்கு. 6ங்க குயிக்கராக போயிருக்கு. 6 கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் இங்கே 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காங்க. அகஸ்டின் ஆல்ரெடி நம்ம முதல்ல நடத்தின ஒரு 50K டோர்னமெண்ட்டில் பார்த்துருப்போம் அந்த கிரவுண்டில். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பேட்ஸ்மேனை ஃபுல்லாக ரீட் பண்ணி போட்டாங்க. இங்கிலாந்தில் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட அந்த ஓவர் முடியுதுன்னு நினைக்கிறேன். 4 ஓவர் முடியல 47 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட்லேருந்து தென்காசி. மோகன் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே லாங் ஆஃப் தி சீல குயிக் ரவுண்ட் ட்ராவலாக இருக்குது. சான்ஸ் ஃபார் 6. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அகஸ்டின் இங்கே போன ஓவர் முடிவில் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அகஸ்டின் அங்கே நல்ல ஒரு திருள் பந்து வச்சு மோகன் கையிலேருந்து டாட் போட். ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். டாப் ஆஃப் த பேட் இங்கே நல்ல டேக்கன் அழகர் லைனில் விக்கெட். நல்ல ஒரு தடுப்பு, நல்ல கேட்ச். இது வரைக்கும் நல்லா அடிங்க. அகஸ்டின் ஆட்டம் வந்து வெளியே. பேட்ஸ்மேனுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பேக் ஃபுட் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் போட். பேக் டு பேக் 2 பந்தையும் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. மோகன் இந்த ஒரு நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு. மோகனுக்கு ஒரு 6 அவுட் கொடுத்தாலும் அடுத்தடுத்து இந்த பந்தை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தடவையும் சரியான கனெக்டில் லாங் ஆஃபில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அழகர் குயிக்கராகவே பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். 2 ரன் கால் இருந்திருக்கு. நல்ல த்ரோ ஈஸி 2. 5 தடவை டாப் ஆச்சு மாடிருக்காங்க. நல்ல டேக்கன் பார்த்தா கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. பொம்மா சீந்தட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. மோகன் 5 ஓவர் முடியல 55 ஆடி இருக்காங்க. தென்காசி 4 விக்கெட் இழந்து ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா சுகி யங்ஸ்டர். முதல் பாலே ஃபுல் பேக் லென்த்தில் டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டும் கூட அம்பேர் விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுகி. நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு. ஃபுல் பேக் லென்த்தில் இருந்து நல்ல ஸ்டார்ட் இங்கே யங்ஸ்டர். பேக் டு பேக் 2 பந்தை கன்சிக்யூட்டிவ் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் லாஸ்ட் ஓவர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஓவரை நல்லாவே போட்டிருக்காங்க சுகி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து 5 தடவை ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கேப்லையும் பேருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க லைனில். கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். மிஸ்ஃபீல் பண்ணி 2ஆக மாறி இருக்கு. ஈஸி 2 பந்து 5 தடவை பேட்ச் மாட்டியிருக்காங்க. கீப்பிங் இல்லை. பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. கேட்டன் பவுல் நல்ல ஓவர். இங்கே க்ரூசில்லான ஓவராக இருந்திருக்கு இந்த ஓவர். சுகி கீழே இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ண முதல் ஓவரில் 3 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர்லியா நல்ல ஸ்டார்ட் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிங்கில் லெஃப்டி நியூ பேட்ஸ்மா டிஃபெண்டுக்கு போனாங்க. நல்ல டிஃபெண்டு கூட கேப்பை பார்த்து நல்ல பிளேஸ்மெண்ட்டிங்க பேட்ஸ்மேன் இருந்து. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஓவர். பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் குயிக்காக பாலுக்கு போயிருக்காங்க. ரன்னிங் முடின்னு பார்ப்போம். நல்ல தொடர்ந்து விக்கெட் இங்கே ரன் அவுட். அட்லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. பொள்ளாச்சி ஒரு முடியல 59 தென்காசி 60 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. பொள்ளாச்சி அபிலமன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 60 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுதன் மற்றும் அபிலமன்ஸ் கேப்டன் பொம்மை. ஸ்ட்ரைக்கில் சுதன், நான் ஸ்ட்ரைக்கில் பொம்மை. அகஸ்டின் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே ஷார்ட் போல் மாட்டியிருக்காங்க. டாப் பேட்ச் நல்ல டேக்கன் பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. நல்ல ஸ்டார்டிங்க விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னிங்ஸில் 60 அப்படின்ற டார்கெட்டில் தான் உள்ளே வந்தாங்க. கம்மியான ஸ்கோருக்கு நல்லாவே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தென்காசி பேட்ஸ்மேன் பொள்ளாச்சி சிங்கம் பிரகா. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஒன்றில் பிரகா. முதல் போலே ஃபுல் பேக் லென்த்தில் டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பிரகாக்கு இங்கே நல்ல ஸ்டார்டிங் அகஸ்டின் இருந்து. அடுத்த பந்து 5 தடவை பின்னாடி தான் பொத்துருக்கு. குயிக்கராக பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப்பிங்க ஈஸி 2. இந்த தடவை சரியான கனெக்டில் இன்ஸ்டன்ட் ஆச்சு. பேட்டில் இது வரைக்கும் பேட்டில் படலை பிரகாக்கு. டேரக்டுக்கான ட்ரை டேரக்டில் இருந்தால் கண்டிப்பாக முக்கியமான விக்கெட் பாரி போயிருக்கும். சிங்கிளும் கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தர் மூலியமாக இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஈஸி 2 பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக டபுளை பதிவு பண்ணியிருக்காங்க பிரகா. அடுத்த பந்து ஏரி கமிட்டாக டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் மூட டாட் பவுல். அடுத்த பந்து ஏரி கமிட்டாகி கட்டுக்கு போனாங்க. தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு. கேப்பில் கண்டிப்பாக போயிடுறோம். பவுண்டரி இதோ பிரகா பேட்லேருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு இன்னிங்ஸில் 8 ரன் ஆடிருக்காங்க. பொள்ளாச்சி 1 விக்கெட் இழந்து அப்படின்னா கோகுல் முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க. அபிலவன்ஸோட கேப்டன் பொம்மை நல்ல ஸ்டாப் மூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் செகண்ட் ஒன் ஏரி கமிட்டாகி அகைன் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. டிஃபெண்ட் செட்டில் மைண்ட் செட்டில் உள்ளே வந்து போனான்னு நினைக்கிறேன் 2 பேருமே. பேக் டு பேக் இங்கே டபுளான்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் போல் சரியாக பனிஷ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு. குயிக்கரா பவுண்டரிக்கான வாய்ப்பா
பவுண்டரி எது போல ஓடிட்டு தான் இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 3 ரன் ஓடி இருக்காங்க இது வரைக்கும். 4 ரனுக்கான காலான்னு பார்ப்போம். ஈஸி 3. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் நேற்று மழை பெஞ்சனால ஈரமாக இருக்குது, அதனால் ட்ராவல் ஆகாது பந்து கொஞ்சம் குயிக்கராக. பெரிய சுற்றுக்கு போயிட்டாங்க. இதோ பிரகா பேட்லேருந்து முதல் 6 மிட் விக்கெட் ரீஜனில் கிளாசிக் 6 இங்கே பிரகா பேட்லேருந்து வந்திருக்கு. மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக பட்டுருச்சுக்கு. இதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரகா. ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம். வேட்டையை இல்லை கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பவுலர் 5 தடவை விட்டு கட்டுக்கு போனாங்க. நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. அம்பையரில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாட் பாலிங்க பந்து டிஃபனுக்கு போனாங்க. சென்சிபிள் பிளே ஒரு 6க்கு அப்புறம் டிஃபனுக்கு போய் டாட் பாலாக மாறி இருக்குது. டாட் பவுல் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை ஒரு 6 அப்படி கொடுத்தாலும் இல்லை 19 ஆடிருக்காங்க. பொள்ளாச்சி அபிலமன்ஸ். அகஸ்டின் முதல்ல ஒரு பவர் பிளே போட்டு ஸ்டார்ட்னா அகஸ்டின் இப்போ அவருக்கான செகண்ட் ஓவர் போட 5 ரூபா தப்பான பால் சரியான பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிராமம் போயிருக்கு. பால் அங்கேயே ட்ராப் ஆயிருங்க நினைக்கிறேன். பவுண்டரி அடிச்சிருக்கு. பவுண்டரி இதோ பொம்மா பேட்லேருந்து முதல் பவுண்டரி. பொம்மாவும் தன்னோட கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 5 ரூபா டாஸ் பால் மாட்டிக்கானு பார்ப்போம். பவுலர் கம்பேக்கானு ஃபீல்டர் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. காற்று 20 போயிட்டு கூட சொல்லலாம். பந்த விண்டு ரன்னிங் பிடின்னு குயிக்காக இருந்த காரணத்தினால 2. 5 ரூபா ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. நல்ல டிரைவுங்க லாங் ஆஃபில் விக்ரம் போயிருக்கு. பாலுக்கு குயிக்கராக பால் ஃபீல்டர் ரியாக்ட் பண்ணிக்காங்க. ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். 2 கான்சிக்யூட்டிவாக 2 பதிவு பண்ணியிருக்காங்க. பொம்மா ஒரு 4க்கு அப்புறம் டீசன்ட் பிளே இங்கே பொம்மா பேட்லேருந்து. அடுத்த பந்து இந்த தடவை ஃபுட் பேக் ரன்னில் தெளிவாக எடுத்தாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கமிட்டி பெரிய சுத்தலுக்கு போனாங்க. ஸ்கொயர் லெக் திசையில் குயிக்கராக போயிருக்கு. சான்ஸ் வர ஆறான்னு பார்ப்போம். பவுண்டரிக்கான வாய்ப்பா 2மே போல. அவுட் ஃபீல்ட் சரியில்லாத காரணனால இங்கே 2 தான் கிடச்சிருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாங்க. தெளிவாக பாடி அட்டாக் ஸ்ட்ரெயிட் டு த பாடி. டாட் பால் அகஸ்டின் கையிலேருந்து இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அகஸ்டின் இதில் 30 ஆடி இருக்காங்க. பொள்ளாச்சி மீதமுள்ள 3 ஓவருக்கு 30 ஆடணும். ஓவருக்கு 10 அப்படின்ற ரன் ரேட்டில் இது வரைக்கும் இருக்குது. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா செல்வா முதல் பாலே டிஃபனுக்கு போனாங்க. டீசன்ட் பிளே இங்கே பொம்மாட்ட இருந்து நல்ல ஸ்டாப் மூணு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 5 டிஃபனுக்கு போனாங்க. பேட்ஸ்மேன் மேலே போட்டிருக்கு. கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிரும். பேக் டு பேக் சிங்கிள். 2 பேரும் டிஃபன் மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஆன பாலை பனிஷ் பண்ணிவிட்டு மீதமுள்ள பந்தெல்லாம் டீசெண்டாக கீழே விளாட்றாங்க. பிரகா மற்றும் பொம்மா நல்ல ஸ்டார்டிங்க. அடுத்த பந்து சுவிட்சுக்கு திரும்பினாங்க. உட்லத்தில் தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து டாட் பவுல். அடுத்த பந்து ஏரி கமிட்டே நின்னாங்க. மெலிஸ்டிக்காக பதம் பார்த்துருக்கு. விக்கெட் நல்லா அடிக்கிறது. பொம்மை ஆட்டம் இழந்து வெளியே. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குவிக்கரா பேக் ஃபுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. செல்வா குரூசிலான ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். அடுத்த பந்து ஆப்டாக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் ஷாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டார்டிங்க செல்வாட்ட இருந்து. அவருக்கான முதல் ஓவரை தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க செல்வா யங்ஸ்டார். 5th ஓவர் ஸ்டார்ட்னா சிவா. மீதமுள்ள 12க்கு 28 ஓவருக்கு 14 அப்படின்ற ரன் ரேட்டில் உள்ள நிற்கிறாங்க. பிரகா முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. தரையில் கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். கண்டிப்பாக ஓவருக்கு 2 பெரிய ஷாட் எடுத்தால் தான் மேட்சை வின் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட். அட்டாக் அண்ட் மேட்ச் ஓவரில் நல்லாவே போட்டிருக்காங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் சிவா. நியூ பேட்ஸ்மேனா ஆனந்த் இங்கே மேட்ச்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் பார்ப்போம் அண்டரில் ஃபுல் பேக் லென்த்தில் டாட் போர்டு இங்கே ரன் அவுட். 9க்கு 27. ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. குயிக்கராகவும் போயிருக்கு. கண்டிப்பாக 6 போயிடும். 6 சாரி பவுண்டரி நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க. இதோ பிரகா பேட்லேருந்து முதல் 6 மேட்ச் இன்னிங்ஸில் 8க்கு 21 ஸ்டேக்கில் பிரகா இருக்க வரையும் மேட்ச் எப்போ வேணால் மாறும். ஒரு விக்கெட் முக்கியமான விக்கெட். இந்த தடவையும் தப்பான பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி பேக் டு பேக் மேட்ச் இன்னிங்ஸில் ஒரு 6 நாளை கொண்டு வந்துருக்காங்க குயிக்கரா பிரகா. 7க்கு 17 மேட்ச் கொண்டு வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பக்கத்தில் என்ன 2 ஷாட் அடிச்சா மேட்ச் மாறிக்கிடும். எப்போ வேணா பவுலிங் சைடாக பேட்டிங் சைடான்னு பார்ப்போம். இந்த தடவை டாப் மேட்ச். இந்த கேட்ச் தான் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக முக்கியமான கேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும். கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. இந்த கேட்ச் தான் மேட்சான்னு பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் எல்லாம் சேர்ந்து சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை சிவா. மேட்ச் ஆன் ப்ரெஷர். இங்கே 2 பேத்துக்குமே ப்ரெஷர். பவுலிங் இல்லை ப்ரெஷர், பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர். மீதமுள்ள 6க்கு 16. 6க்கு 16 பவுலிங் இல்லை செல்வா. ஆல்ரெடி முதல் ஓவரை 2 ரனில் போட்டு கொடுத்தா செல்வா இப்போ பவுலிங் இல்லை
மிடில் ஆஃப் த பேட்டில் பட்ட பிரகா ஸ்ட்ரைக்கில் மேட்ச் எப்போ வேணால் மாறும். 6th ஓவர் ஃபஸ்ட் பால் 6-16. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரும் கூட நல்ல ஸ்டாப். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். டாட் போல் கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு தான் போவோம் நினைக்கிறேன். மீதமுள்ள 5-16. 5-16. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆனில் குவிக் ரவுண்ட் ட்ராவலாக இருக்குது. நல்ல டேக்கனுங்க லைனில் வச்சு 6. ட்விஸ்ட் இருந்திருக்கீங்க. இதோ பிரகாபேட்டிலேருந்து முதல் 6. மீதமுள்ள 4-10 மேட்ச் ஆன் க்ளோஸ். இங்கே மீதமுள்ள 4-10. 5 தடவை அம்பேத்கால் ஒய்டான்னு பார்ப்போம் என்ன கொடுக்குறான்னு தெரில. ரொம்பவே பவுன்சர் ஆயிருக்கு. ஒய்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸு. மீதமுள்ள 3-10. நம்மள 3-10 ஸ்ட்ரைக்கில் பிரகா இந்த தடவை கிளாஸாக எடுத்தாங்க. லாங் ஆன் திசையில் ஹைட்டும் போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 6. மீதமுள்ள 2-4. இதோ மேட்ச் இன்னிங்ஸ் ஆடிக்கிருக்காங்க. இந்த கேட்ச் தான் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. மேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெஸ்பான்சிபிளாக. இங்கே பிரகா மீதமுள்ள 2-4. 2-4 டிஃபெண்டுக்கு போகிறாங்களா இல்லை பெரிய ஷாட்டுக்கு போகிறாங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் தெளிவாக பட்டுருக்கு மிடில் ஆஃப் த பேட்டில். பிரகாக்கு பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பான பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குவிக் ரவுண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6. சிந்தாரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பொள்ளாச்சி. இந்த 2 கேட்ச் க்ரூசியலான கேட்ச் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த கேட்சை ட்ராப் பண்ணால் இதுதான் நடக்கும். முக்கியமான கேட்ச் லைவ் கொடுத்தாங்க. மேட்சே எடுத்துகிட்டு போயிருக்காங்க மொத்தமாக. இங்கே மேட்ச் ஆன் பை பொள்ளாச்சி, வெல் பிளேட் பை தென்காசி.